அன்பான என் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகி போயிடுது. 19 வயசில் கூட கல்யாணம் ஆயிடுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு, 25 வயசு, 34 வயசு, 38 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை. பார்த்துருக்கீங்களா? நல்ல வேலையில் இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, எல்லா செல்வமும் இருக்குது, கல்யாணம் மட்டும் ஆகவில்லை. இது பொண்ணுகளுக்கும் பொருந்துது. அவங்க என்ன நட்சத்திரமானாலும் கூட, என்ன ஒரு திசையிருப்பு நடந்துகிட்டு இருந்தாலும் கூட, அவங்களுக்கும் குரு பார்வை, குரு புத்தி, குரு அந்தரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய திசை எந்த அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட, சனி பகை கிரகமாக இருக்கிறது, அல்லது புதன் பகை கிரகமாக நீசபங்கம் அடைந்து விட்டது, அதனால் இந்த சமயத்தில் திருமணம் தாமதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு புத்திங்கிறது உண்டு இல்லையா? குரு அடுத்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு சுப நிகழ்வுங்கிறது வரணும் இல்லையா? இத்தனை ஆண்டுகள் அவங்களுக்கு தாமதிக்கக்கூடாது. எதனால் இதை கண்டுபிடிக்கிறது? அப்போது இவங்களுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம் எங்கே இருக்கிறது, அவரே கண்டுபிடிக்கணும். அவருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்யணும். அவங்க மனசை குளிர வைக்கணும். அந்த தெய்வத்தோட மனசை குளிர வைக்கணும். இதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும். சாப நிவர்த்தி நல்ல மாதிரி குடும்பமாக உட்கார்ந்துருந்து வத்தல் யாகம் பண்ணுவது. இந்த வத்தல் யாகம் பண்ணினாலே நிறைய காரியங்கள், என்ன தடங்கல்கள் இருக்கோ அத்தனையும் நிறைவாயிரும். அவங்க குடும்பங்கள் ரொம்ப விமோசனம் அடையும். யாராவது வேண்டாத்தன வேலைகள் குடும்பங்களில் செஞ்சு வச்சுருப்பாங்களான்னா, மிகப்பெரிய சாபங்கள், நம்மளை அறியாமலே வந்திருக்கக்கூடிய சாபங்களாகும், அல்லது தெரிஞ்சே சாபங்கள் வாங்கியிருப்பாங்க சில குடும்பத்தார். ஆனால் எல்லோரும் முன்னிலையிலும் அதை சொல்லிக்கிட முடியுமா? நாங்கள் நல்லவங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லிக்கிட முடியும் எல்லாருமே. இறைவன் மாத்திரமே அறிவார் இதில் என்ன சூட்சமும் இருக்குது அப்படிங்கிறது. இறைவன் முன்னாடியே வத்தல் யாகம் பண்ணுவது. இந்த வத்தல் யாகம் 2 கை நிறைய வத்தல் அள்ளி கொட்டும்போது அந்த சாபமானது நிவர்த்தி ஆகிறது. இறைவன் மீண்டும் அவருடைய வாழ்வில் புது வெளிச்சம், புதிய வாழ்க்கை, புதிய அத்தியாயம் தொடக்கம், எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுவது. வத்தல் யாகத்தின் ஒரு பொருளானது நம்மளோட வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போயிருப்பாங்க பாருங்க, அந்த ஆன்மா சாந்தி அடையாது நம்மளோட நிற்குமானா நம்ம வாழ்வே பின்தங்கிட்டு இருக்கோம். என்னதுன்னு தெரியாமலே கஷ்டத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம். அப்போது அந்த சூழ்நிலையில் சுவாமி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்மாவை நல்ல மாதிரி அவரோடு சேர்த்துக்குவார். அப்படி இருக்கும்போது நமக்கு அதிலிருந்து விடுபடுறோம் பாருங்க. பொறாமை காரணமாக சில பேருக்கு சூனியம் வச்சுருவாங்க, பில்லி சூனியம் வச்சுருவாங்க. அது அவங்க இது நல்லது தானான்னு கூட அறிய மாட்டாங்க. அந்த தருணத்தில் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதையே அவங்க நிறைவுபடுத்திடுறாங்க. இதனால் பாதிப்பு. இந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவதற்கும் வத்தல் யாகம் பண்ணுங்களேன், எல்லாமே நிறைவாயிரும். புது மனுஷனாக, புதிய அத்தியாயமாக, புதிய வாழ்வு தொடக்கமாக அமைஞ்சிரும். சரிங்களா? சுவாமியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா, பாதிப்புகள் இருக்கா, வத்தல் யாகம் பண்ணுங்கோ, நிறைவாக சுவாமி அழகாக கண் திறப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அழகாக நடக்கும். எங்கள் சுவாமி எவ்வளோ மனமகிழ்வாக இருக்காங்க அப்படிங்கிறத நாள்தோறும் காணலாம். நாள்தோறும் வெற்றி. சரிங்களா? ஒருத்தர் ஊனமற்றவராக இருக்கிறாருன்னு வைங்கோ, அவரை இகழ்வாக பேசக்கூடாது. அப்படி அவங்க மேலே ஒரு பொறாமைகள் இருக்குமானா அவங்கள பேசுவாங்க பாருங்க, அல்லது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும், அவங்கள பேசுவாங்க பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அல்லாது அடுத்து வரக்கூடிய பிள்ளைகளாவது அதே நிலையை அனுபவித்து ஆகும். இது இறைவன் நியதி. இது முன்னோர்கள் வாங்கிய சாபமானாலும் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு வத்தல் யாகம் பண்ணுங்க. காஞ்ச மிளகா வத்தல் யாகம் பண்ணுவது சிறப்பு, நல்லது.